அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் இதுவரை 149 பாடங்களை நாம் பார்த்தோம். இனி பார்க்கவிருப்பது உம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக் என்ற கிதாபில் கிதாபு ஜகாத் என்ற தலைப்பில் பாடம் 150வது பாடத்தை இன்று நாம் காணவிருக்கிறோம். அல்லாஹு தஆலா படிக்கின்ற இந்த கல்வியில் பரக்கத்தை செய்வானாக, மென்மேலும் வளர்ச்சியை தருவானாக, எல்லோருக்கும் உடல் ஆரோக்கியத்தை தந்தருள்வானாக. உயர்ந்த கொடுக்கும் ஜகாத்தை கொடுக்கக்கூடிய அந்த உயர்ந்த பாக்கியத்தை முஸ்லிம் உம்மா அனைவர்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த பாடத்தினுடைய தலைப்பாக 150வது பாடத்தினுடைய தலைப்பாக ஜகாத்திற்கு தகுதியான 8 பிரிவினர்களை பற்றி ஆசிரியர் அவர்கள் தெளிவாக தனியாக ஒரு பாடமாக அதை அமைத்திருக்கிறார்கள். இந்த பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக இந்த பணி சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். அதனுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸுடைய டீட்டெயில்ஸ் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. கியூஆர் ஸ்கேன் வசதியும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. உதவி செய்யும் எண்ணம் படைத்தவர்கள் தாராளமாக உங்களது நன்கொடைகளை கொடுத்து உதவுமாறு வேண்டுவதுடன் நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம் என்ற இலக்கணத்தில் இப்பொழுது நாம் இந்த இலக்கணத்தை நாம் அடைவோமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பாடத்தின் முன் சுருக்கத்தை நாம் பார்ப்போம். ஜகாத்தை ஒரு வருடம் முடிவதற்கு முன் கொடுப்பது கூடுமா? ஜகாத்தை எப்படி பங்கு பிரிக்க வேண்டும்? ஜகாத் கொடுத்தவருக்கு என்ன துஆ செய்ய வேண்டும், அதை வாங்கியவர் பெற்றவர் என்பதை பற்றி இப்பொழுது இப்பாடத்தில் நாம் காணவிருக்கிறோம். அல்லாஹு தஆலா பயிலுகின்ற இந்த கல்வியில் அல்லாஹ் பரக்கத்தை செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் இப்பாடத்திற்குள் செல்லவிருக்கிறோம். ஹாதா பாபு கஸ்மி சதகாத்தி. சதகாத் அப்படின்னா தானங்கள்னு சொல்லலாம். அதாவது ஜகாத், கடமையான ஜகாத். நம்ம கடமையான ஜகாத்துகளை அந்த ஜகாத்துகள் 8 பிரிவினர்களுக்கு கொடுக்கணும். அதனால தான் ஜகாத்துகள்னு சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதை அனுசரித்து ஆனால் அந்த 8 பிரிவினர்களுடைய அந்த ஜக்காத்தினுடைய பங்குகளை பங்கு பிரிப்பதனுடைய பாடம் அஹாதான் சொல்லி முப்ததாவை இஸ்மிஷாரா முப்ததாவாக முகத்தரில் அமைத்து கொள்ள வேண்டும். அப்போ 8 பிரிவினர்களுக்கு ஜக்காத்தினுடைய அந்த வகையினர்கள் ஜக்காத்தினுடைய அந்த பங்குகளை பங்கு பிரிப்பதனுடைய பாடம் இது. இப்போ ஜக்காத்தை பற்றி நம்ம அதனுடைய சிறப்பை பற்றி ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம் முன்னாடி, அதனால் அதை சொல்ல தேவையில்லை. இப்போ இதில் என்ன சொல்கிறார்? மத்தா ஹாலல் ஹவுலு வகதர அலல் இஹ்ராஜி பி அன் வஜதல் அஸ்னாஃப وماله حاضر حرم عليه التأخير إلا أن ينتظر فقيرا أحق من الموجودين كقريب وجار وأصلح وأحوج. இது வரைக்கும் ஒரு மசாலாவை ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? இப்போ ஜக்காத் கடமையான ஒருவர், அவர் அவருக்கு ஒரு வருடம் என்பது எப்பொழுது பூர்த்தியாகுமோ அப்போ அவர் என்ன செய்கிறார்? அந்த ஜக்காத்தை வெளியாக்கி கொடுப்பதற்கு தகுதி பெற்றவராக ஆகிவிடுகிறார். எப்போ தகுதி பெற்றவராக ஆகிவிடுவார்? ஜக்காத்தினுடைய 8 பிரிவினர்களை இவர்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான். அது மாதிரி அவருடைய பொருள், அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சரக்கு, அந்த வியாபார பொருளாக இருந்தாலும் சரி, கால்நடைகளாக இருந்தாலும் சரி, விளைச்சல் விளைநிலங்களில் விளைகின்ற அந்த வஸ்துக்களாக இருந்தாலும் சரி, அது மாதிரி கடைசியில் ஒரு பிரிவினர் தங்கம் வெள்ளியாக இருந்தாலும் சரி, அது மாதிரி சுரங்கம் அல்லது அந்த புதைக்கப்பட்ட அந்த புதை பொருள், இவைகளின் மூலமாக கிடைத்த அந்த தங்கமாக இருந்தாலும் சரி, பொருட்களாக இருந்தாலும் சரி, இந்த எல்லா பொருட்களும் முன்னிலையில் இருக்கணும், ஹாதிராக இருக்கணும். வேற ஏதாவது நாட்டிலேயே ஊர்லேயே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நிபந்தனையோடு ஒரு வருடம் எப்பொழுது பூர்த்தியாகுமோ இப்போ அந்த மனிதருக்கு அந்த ஜக்காத்தை அந்த வருடம் முடிந்த உடனே என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். லேட் பண்ணக்கூடாது, தஹீர் பண்ணக்கூடாது. எப்போ தஹீர் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஏழையான மனிதரை எதிர்பார்க்கிறார். ஏன்னா ஏழ்மையான நபருக்கு தான் இந்த ஜக்காத்து கொடுக்கணும். நான் வசதியானவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கறது இல்லை. அப்போ ஏழ்மையான நபரை எதிர்பார்ப்பதினால் கொஞ்சம் தாமதமாக ஆனால் இப்போ பிரச்சனை இல்லை, தாராளமாக கொஞ்சம் தாமதிக்கலாமே தவிர அது அல்லாமல் வேறு எந்த நிலையிலும் தாமதிப்பது கூடாது.
ஜக்காத்தினுடைய இந்த வருடம் முடிந்ததற்கு பிறகு உடனே அதை கொடுக்க வேண்டும். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வருடத்துல ஜக்காத்தினுடைய பொருள் எல்லாமே கரெக்டா இருக்குது. ஒரு வருடம் முடிவதற்கு முன்பதாகவே இப்ப ஜக்காத் கொடுக்கலாமா? அது மாதிரி ஜக்காத் உரியவர் வாங்குவதற்கு தகுதியான அந்த பெற தகுதியானவர் என்ன செய்கிறாரு? அவரும் இருக்கிறாரு. இந்த மாதிரி நிலையில என்ன செய்யலாம்? எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னா, ஜக்காத்து குடுக்கலாம். ஆல்ரெடி ரெடி கேஷ் இருக்குது. ஜக்காத்தினுடைய பணம். இப்ப என்ன செய்யலாம்? குடுக்கலாம். அதில் வரக்கூடிய சில ஏற்றத்தாழ்வான சில விஷயங்களையும் ஆசிரியர்கள் அடுத்து சொல்லிக் காட்டுகிறார்கள். இப்பொழுது நாம் பார்ப்போம். இந்த வாசகத்திற்குண்டான அர்த்தத்தை. மத்தா எப்பொழுதோ ஹாலல் ஹவுலு ஒரு வருடம் சுற்றி முடிந்ததோ. ஹாலனா நிகழ்ந்ததோ. அல் ஹவுலுனா சுற்றக்கூடிய. ஜக்காத்தினுடைய ஒரு வருடம் சொல்லியிருக்கு இல்லையா? அந்த 12 மாதங்கள் அந்த சுற்றுதல் நிகழ்ந்து விடுமோ எப்பொழுதோ. வகதர இன்னும் அவர் சக்தி பெறுவாரோ. அந்த ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர் அலல் இஹ்ராஜி ஜக்காத்தை வெளியாக்குவதின் மீது அவர் எப்பொழுது சக்தி பெறுவாரோ. எப்படி சக்தி பெறுவார்? அது சூரத் மசலாவை அழகாக வெளிப்படுத்திய ஆசிரியர்கள் தெளிவாக சொல்லுவார்கள். இதுவரை இதிலிருந்து பிராக்கெட்ஸ் பி அன் வஜதல் அசுனாஃப அந்த முசக்கி ஜக்காத் கொடுப்பவர் அவர் பெற்றுக்கொள்வதை கொண்டு சக்தி பெறுவார். இந்த பி அன் வந்து கதரல முத்தஅல்லிக் ஜக்காத்தை வெளியாக்குவதன் மீது சக்தி பெறுகிறார் என்று சொன்னால் எப்படி சக்தி பெறுவார்? அந்த 8 வகையினர்கள் இருப்பாங்க. அல்லாஹ் சொன்னாலே இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீனி வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வஃபிர் ரிகாபி வல் காரிபீன வஃபீ சபீலில்லாஹி வபினிஸ் சபீல். அந்த 8 வகையினர்கள் நம்ம தனித்தனியா பார்ப்போம். ஆசிரியர்கள் பின்னால் அவர்கள் சொல்கிறார்கள். அதனால இப்ப நான் அதை சொல்லல. தனித்தனியா பிரிச்சு மேயறாங்க. 8 வகையினர்கள் யார் அப்படின்னு சொல்லி. அந்த 8 வகையினர்களை பெற்றுக்கொள்வதை கொண்டு ஜக்காத்தை வெளியாக்குவதன் மீது அவர் சக்தி பெறுகிறார். அது மட்டுமல்ல, ஒமாலுஹு அந்த ஜக்காத் கொடுப்பவர் ஹூ முசக்கி ஜக்காத் கொடுப்பவருடைய பொருளாதாரம் பொருள் அது எந்த பொருளாக இருக்கட்டும், விளை நிலவத்தில் நிலைந்த அந்த வஸ்துவாக இருக்கட்டும், நெல் கோதுமை தானியம் அது மாதிரி தங்கம் வெள்ளியாக இருக்கட்டும், வியாபார பொருளாக இருக்கட்டும், சுரங்கம் தங்கத்திலிருந்து கிடைத்த பொருளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த பொருள் இருக்குது. 5 பொருள் உட்பிரிவுகளை சொன்னோம். அந்த உட்பிரிவுகளை சார்ந்த அந்த பொருட்கள் இருக்கிறத ஹாதிருன் அப்படி முன்னாடி இருக்குது. அவருக்கு முன்னாடி எல்லாம் தயாரா இருக்குது. இப்ப இந்த மாதிரி நிலையை பெற்ற சக்தி இருக்கும் நிலையில ஒருவர் சக்தி பெறுகிறார். ஜக்காத்தை கொடுப்பதற்கு ஒரு வருடம் அவருக்கு முழுமையாக ஆயிருச்சு ஆகுமோ. ஹரும அலைஹி தஹீரு அலைஹி அந்த ஜக்காத் கொடுப்பவரின் மீது ஹராமாக ஆகும். அத்தஅகீரு அந்த ஜக்காத்தை லேட்டாக தாமத அந்த ஜக்காத்தை தாமதித்தல் அவரின் மீது ஹராமாக ஆகும். ஹருமவுடைய ஃபாயில் அத்தஅகீரு அப்ப இஅதாஉ தஅகீரி தஅகீராக கொடுப்பது ஹராமாக ஆகும். அந்த ஜக்காத்தை தஅகீரு ஜக்காத்தின்னு வச்சுக்கணும். அப்ப முகத்தர்லத் ஜக்காத்தை பிற்படுத்துதல் அவரின் மீது ஹராமாக ஆகிவிடும். இப்ப நம்ம இந்த விஷயத்தை பார்த்தோம். எல்லாமே கரெக்டா இருக்கணும். அதுக்கடுத்து சொல்றாங்க இல்ல ஐயந்ததிர ஃபகீரன் அஹக்க மினல் மௌஜூதீன கரீபின் வஜாரின் வஅஸ்லஹ வஅஹ்வஜ. ஆனால் ஃபகீரானவரை ஏழ்மையானவரை அவர் எதிர்பார்ப்பதற்காக வேண்டி எதிர்பார்த்தாலே தவிர அந்த முசக்கி இருக்கிற ஐயந்ததிருடைய லமீர் ஃபாயில் முசக்கி அந்த முசக்கி ஜகாத் கொடுப்பவர் எதிர்பார்த்தாலே தவிர ஏழ்மையானவரை ஏழ்மையான ஜக்காத் வாங்குவதற்கு ஏழ்மை தான் ரொம்ப தகுதி உடையவர். அந்த தகுதியான ஏழ்மை உடையவரை எதிர்பார்த்தாலே தவிர அப்போ கொஞ்சம் அவருக்காக வேண்டி ஒரு மாதம் கொஞ்சம் தாமதிக்கலாம் ஜக்காத் கொடுப்பதை. அதான் சொல்கிறாங்க அஹக்க மிக மிக உரித்தாக கூடிய ஒரு ஏழை மினல் மௌஜூதீன மற்ற மௌஜூதீன்கள் மற்றவர்கள் அந்த 7 வகையினர்கள் இருக்கிறாங்களே இவர்களையெல்லாம் விட மிக தகுதியானவர் ஏழ்மையான அந்த ஏழை தான். அப்போ அவரை எதிர்பார்ப்பதற்காக வேண்டியே தவிர அந்த ஜக்காத்தை கொடுக்கலாம். அவரை எதிர்பார்ப்பதற்கான ஜக்காத்தை பிற்படுத்தி கொடுக்கலாம். இல்லாட்டி ஜக்காத்தை பிற்படுத்தவே கூடாது. கரீபின் மௌஜூதின்கள் யாருங்க? நெருக்கமானவர்கள் இருப்பதைப் போல வஜாரின் இன்னும் அண்டை வீட்டார் வாசுலஹ இன்னும் ரொம்ப இணக்கமாக அந்த ஜக்காத்திற்கு தகுதியானவர்கள் ரொம்ப இணக்கமார்கள் வஹவஜ இன்னும் ரொம்ப தேவையுடையவர்கள். இவர்களை போன்றவர்களை எதிர்பார்த்தாலே தவிர மௌஜூதுகளிலிருந்து மற்ற அந்த வகையினர்களை விட இருக்கக்கூடிய மௌஜூதுனா ஹாதிராக இருக்கக்கூடிய மற்ற அந்த வகை தேவை கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபக்கீர் தான் ரொம்ப தேவையுடையவங்க. இவர்கள் அல்லாத மற்ற அந்த வகையினர்கள் இருக்கிற 7 வகையினர்கள் ஏழைகள் அல்லாத அவர்களை விட இந்த ஏழை தான் தகுதியானவர். அந்த ஏழை எதிர்பார்த்தாலே தவிர. அடுத்து ஆசிரியர்கள் பேசுகிறார்கள்
இப்போ ஜக்காத்தை முற்படுத்தி கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கலாம். எல்லாமே இருக்கிறாங்க. ஏழை இருக்கிறாரு, பணம் இருக்குது, அவரிடத்த நிசாபுடைய தொகை இருக்குது, எல்லாமே இருக்குது, கம்ப்ளீட் அவரும் இருக்கிறாரு. எல்லாம் பொருள், மாடாக இருந்த மாடு, ஆடாக இருந்த ஆடு, எல்லாமே தயார் நிலையில் இருக்கிறார். முற்படுத்தி கொடுக்குறாங்க, தாராளமாக கொடுக்கலாம். எந்த நிலையில் முற்படுத்தி கொடுக்கக்கூடாது அதையும் பேசுகிறாங்க. இப்போ வாங்க அந்த மசாலாக்குள்ளே போகலாம். ஓ குல்லு மாலின் வஜபத் ஜகாத்துஹு பிஹவுலின். அது மாதிரி ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு பொருளும், ஒ- நான் பொருள்னா எல்லாமே அந்த 5 பிரிவுகள், அதாவது கால்நடைகளாக இருந்தாலும் சரி, அது மாதிரி தங்கம் வெள்ளியாக இருந்தாலும் சரி, நம்ம உண்ணக்கூடிய உணவு எல்லாமே, அது மாதிரி புதைப்பொருள், சுரங்கத்தில் கிடைக்கப்பட்ட பொருட்கள், அந்த ஒவ்வொரு பொருட்கள் வஜபத் ஜகாத்து, அந்த ஒவ்வொரு பொருட்களினுடைய ஜகாத் அவசியமாக ஆகிவிட்டது. பிஹவுலின் ஒனிசாபின், ஒரு வருடம், ஹவுல்னா ஒரு வருடம் முழுமை பெறுவதை கொண்டு, ஒனிசாபின் அந்த ஜக்காத்திற்குரிய அளவு, ஏன்னா அது அந்த முழுமையான அந்த தொகை இருப்பதை கொண்டு, அந்த அளவை கொண்டு, ஒவ்வொரு பொருளினுடைய ஜக்காத் அளவை கொண்டு ஒவ்வொரு பொருளினுடைய ஜக்காத் வாஜிபாக ஆகிவிடும். வாஜிபாக ஆகிவிட்டதே. அப்படிப்பட்ட ஒவ்வொரு வஸ்துவும், இதெல்லாம் சேர்ந்து முப்ததா. இந்த ஜும்லா ஃபிஅலியா ஜாஸ தக்தீமு ஸகாத்தி அலல் ஹவுலி பஅதல் மில்கி நிஸாபி லிஹவுலி வாஹிதின். இது வர மொத்த ஜும்லாவும் ஹபர். அப்ப ஜாஸ ஜாயிஸாகும், தக்தீமு ஸகாத்தி ஜகாத்தை முற்படுத்தி கொடுப்பது ஜாயிஸாக ஆகும். அலல் ஹவுலி ஒரு வருட முடிவதற்கு, ஒரு வருடத்திற்குள்ளாகவே, ஒரு வருடத்தை விட அப்படின்னா ஒரு வருடத்துக்குள்ளாகவே, அதாவது ஒரு வருடம் முடிவதற்கு முன்பதாகவே ஜக்காத்தை முற்படுத்தி கொடுப்பது ஜாயிஸாக ஆகும். பஅத மில்கின் நிசாபி, அந்த ஜக்காத்திற்குடைய அளவு, குறிப்பிட்ட அந்த அளவை அவர் சொந்தமாக ஆக்கியதற்கு பிறகு அந்த முசக்கி ஜக்காத் கொடுப்பவர். லிஹவுலின் வாஹிதின், ஒரு வருடத்திற்குரிய ஜக்காத், 2 வருடத்துக்குரிய ஜக்காத்து முற்படுத்தக்கூடாது. ஏன்னா ஒரு வருடத்திற்குரிய ஜக்காத் முற்படுத்தலாம், ஜாயிஸ். அது தெளிவாகவே ஷரஹல சொல்றாங்க. இந்த மாதிரி கொடுப்பது ஜாயிஸு. இது எல்லா சூரத்தும் இருக்கணும், மேலே சொன்ன எல்லா சூரத்தும் இருக்கணும். وإذا حال الحول والقابض بصفة الاستحقاق والدافع بصفة الوجوب والمال بحاله وقع المعجل عن الزكاة. முஅஜ்ஜல் இப்ப ஜாயிஸாக ஆகும். மேலே சின்ன ஒரு நிபந்தனை, அடுத்த நிபந்தனை சொல்றாங்க. وإذا حال الحول, ஒரு வருடம் நிகழ்ந்து விட்டால், ஒரு வருடம் பூர்த்தியாக நிகழ்ந்து விட்டால், ஒல் காபிது, நான் 4ஆம் நம்பர் பார்த்துடலாம் ஷரஹில் என்ன போடுறாங்கன்னு. 4ஆம் நம்பருடைய ஷரஹில் என்ன போடுறாங்க, அதாவது தஹல ஷவாலு பின்னிஸ்பதி ஜகாத்தில் ஃபித்ரி அப்படின்னு சொல்லி, ஜகாத்தில் ஃபித்ருக்கு ஒரு வருடம். நான் அது என்ன சொல்கிறாங்க, ஜகாத்தில் ஃபித்ருக்குரிய தொடர்பை கொண்டு ஷவ்வால், ஷவ்வால் மாதம்தான், அதான் ஒரு வருடம் ஆகும். அது கொஞ்சம் ஒரு வருடம் பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னாடிங்கிறது ஜகாத்து ஃபித்ருக்கு சொல்கிற வாஜிபான ஜகாத்து சொல்கிறாரு. அப்போ கடமையான ஜகாத்து வாஜிபான, மெயினாக கடமையானது தான் சொல்கிறாரு. அத்தோட ஜகாத்து ஃபித்ர் வாஜிபான ஜகாத்தையும் சொல்கிறாரு ஆசிரியர் அவர்கள் ஷரகலாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒரு வருடம் நிகழ்ந்து விட்டால், அந்த ஷவ்வால் முடிஞ்சிருச்சு, ரமதானால் ஷவ்வால் ரமதான். அல் காபீது விசிஃபத்தில் இஸ்திஹ்காக்கி, அது மாதிரி ஜக்காத்திற்கு உரியவர்களுடைய அந்த ஜக்காத்திற்கு உரித்தவராக ஆகுதல் என்ற அந்த தன்மையை கொண்டு கைப்பற்றக்கூடியவர் இருக்கிறார், கைப்பற்றக்கூடிய ஏழை இருக்கிறார், ஜக்காத்தை கைப்பற்றக்கூடிய ஏழை இருக்கிறார். ஒத்தாஃபிஉ பிசிஃபத்தில் உஜூபி, கைப்பற்றக்கூடியவர் ஜக்காத்தை வாங்கக்கூடியவர். ஒத்தாஃபிஉ, இன்னும் ஜக்காத்தை கொடுப்பவர் இருக்கும் நிலையில ஒரு வருடம் பூர்த்தியாக ஆனால், பிசிஃபத்தில் உஜூபி, அவரின் மீது ஜக்காத் கடமையாகக்கூடிய அந்த தன்மையை கொண்டு, சிஃபத்தை கொண்டு அவர் இருக்கும் நிலையில் ஒரு வருடம் பூர்த்தியாக ஆனால், அதான் ஜக்காத்துல் ஃபித்ர்னா ஷவால் மாதம் பூர்த்தியாகிறது. அது மாதிரி தான் ஜக்காத்து, நம்ம ஏழை வெறி ஜக்காத்து, கடமையான ஜக்காத்தும். ஒல் மாலு பிஹாலிஹி, அவருடைய பொருளோ, அந்த ஜக்காத்து கொடுக்கப்படக்கூடிய அந்த பொருள் இருக்கிறதே, அந்த 5 உட்பிரிவுகளில் அத்தனையும் பொருளாக வச்சுக்கலாம். தங்கம் வெள்ளி ஆடு மாடு தானிய வகைகள் உணவு வகைகள், எதை அவர் ஜக்காத்தாக கொடுக்குறாரோ அந்த பொருள் பிஹாலிஹி, அதனுடைய ஹீயுடைய எல்லாமே மால், அதனுடைய ஹாலிலேயே இருக்கும் நிலையில் குறையலை, ஜக்காத்தினுடைய அளவை விட்டு குறையலை. பிஹாலினா அதனுடைய ஹாலில், அதனுடைய நிலையில் எவ்வளோ கடமையோ, ஆடாக இருந்தால் 40 குறையலை, குறையாமல் அப்படியே இருக்குது, இருக்கும் நிலையில் ஒரு வருடம்
பூர்த்தியாக ஆனால். இப்போ இது வர பிஹாலிஹி வர ஜும்லா ஷர்த்தியா. இப்போ வகாஅத் முஅஜ்ஜலு அனி ஜகாத்தி, இது ஜவாபியத்தான இந்த இதா ஹாலல் அவுலுங்கிற பிஹாலிஹி வரை உள்ள இந்த ஷர்த்தியத்தான ஜும்லா இருக்கு. ஜவாபியத்தான ஜும்லா ஜும்லா ஃபிஅலியாவாக கொண்டு வந்திருக்கிறாங்க ஆசிரியர்கள். வகஅல் முஅஜ்ஜலு, இப்போ நிகழ்ந்து விட்டது. அல் முஅஜ்ஜலு, அவ தீவிரமாக கொடுக்கப்படக்கூடிய, அஜ்ஜல யுஅஜ்ஜிலு தஅஜீலன் ஃபஹுவ முஅஜ்ஜலுங்கிற வருது இல்லையா, அந்த மஃஊல் தான். தீவிரமாக கொடுக்கப்படக்கூடிய அந்த 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 பொருள் நிகழ்ந்து விட்டது அனி ஜகாத்தி. ஏன்னா தீவிரமாக கொடுக்கப்படக்கூடிய அந்த சூரத் என்பது நிகழ்ந்துவிடும் ஜகாத்தை தொட்டும். முற்படுத்தி கொடுக்கலாம், 2 மாதத்துக்கு முன்னாடி 10வது மாதத்திலே கொடுக்கலாம், 12வது மாதம் பூர்த்தி ஆகணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஏன்னா இது ஒரு முறை. ஆனால் கொஞ்சம் ஏழைகள் ரெடி ஆயிடுவாங்க, அவர்களுடைய தேவைகளுக்கு அது பூர்த்தியாக இருக்கும். ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருப்பார் 12வது மாதத்தில், இப்போ 10வது மாதத்தில் கிடச்சா அதை கொண்டு அவர் தன்னுடைய காரியத்தை தன்னுடைய காரியத்தை பூர்த்தி செய்து கொள்வார். ரமதான் வரணுங்கிற எதிர்பார்க்கிறத அவசியம்லாம் இல்லை. ரமதானுக்கு முன்னாடி ஒருவரும் பூர்த்தியானால் அப்பொழுது கூட ஜகாத்து கொடுக்கலாம். ரமதான் எதிர்பார்த்து சிலவர் நன்மைக்காக வேண்டி இருப்பார்கள். ஆனால் ஏழைகளினுடைய தேவைகளை அனுசரித்து முற்படுத்தியும் கொடுக்கலாம் என்பதற்கு தான் இந்த சட்டத்தை சொல்கிறாங்க ஆசிரியர் அவர்கள். அது மாதிரி சொல்கிறாங்க பாருங்க. இன் மாத்தல் ஃபகீரு அவிஸ்தகனா அவிஸ்தகனா பிகைரி ஜகாத்தி அவ் மாத்தத் தாஃபிஉ அவ் நகஸ மாலுஹு அனின் நிஸாபி பிஅக்ஸர மினல் முஅஜ்ஜலி வலவு பிபைஇன் லம் யகஅல் முஅஜ்ஜலு அனி ஜகாத்தி. ஜகாத் முஅஜ்ஜலாக கொடுப்பது கூடாது. எப்போ கூடாது? அந்த சூரத்தகால இப்போ விளக்குறாங்க. உதாரணமாக ஜக்காத்தை வாங்கக்கூடிய ஏழை அவர் மரணித்து விட்டார், அல்லது அந்த ஏழை வசதி வாய்ப்புடையவராக ஆகிவிட்டார், அல்லது அந்த அந்த ஊரில் ஏழைகள் இல்லை, வசதி வாய்ப்பு ஆகிட்டாங்க. முன்னாடி உள்ள சரித்திரத்தில் படிச்சிருக்கிறோம். சஹாபாக்களுடைய காலத்தில், தாபியன்களுடைய காலத்தில் ஜக்காத்தை பெறுவதற்கு கூட ஆள் இல்லாமல் இருந்தாங்க. எல்லாரும் ஜக்காத் கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொற்காலம் இஸ்லாமிய வரலாற்றில் கடந்து இருக்கின்றன. அது மாதிரி அல்லது ஜக்காத் கொடுப்பவர் இறந்துட்டார், கொடுப்பவர் இறந்துட்டாருன்னா அல்லது அவருடைய பொருளாதாரம் குறைந்து விட்டது. எப்படி இந்த சூரத்தில் குறைந்து விட்டது? அவருக்கு நிசாபுடைய அளவு 40 ஆடு, அதில் விட்டு குறைந்து விட்டால் இப்போ முஅஜ்ஜல் கொடுக்கக்கூடாது, கூடணும், கணக்கு வரணும், வந்தால் கொடுக்கணும். ஏன்னா அப்போ இந்த மாதிரி நிலையில் ஜக்காத்தை தீவிரப்படுத்துவது முஅஜ்ஜலான அந்த ஜக்காத் என்பது கூடாது ஜக்காத்துக்கு. அதைத்தான் பார்க்குறோம். இன் மாத்தல் ஃபகீரு, இன்னும் ஏழையானவர் இறந்து விட்டால், அல்லது இஸ்தகனா பிகைரி ஜகாத்தி, ஜகாத் அல்லாத அந்த நிலையை கொண்டு அவர் வசதியாக ஆகிவிட்டார். ஜக்காத் அல்லாததை கொண்டு வசதியாகிவிட்டார் அப்படின்னா, ஜக்காத்து அவர் பெறுவதற்கு முன்னதாகவே அவர் வியாபாரத்தின் மூலமாகவோ அல்லது யாராவது ஒருவர் அவருக்கு உதவி செய்வதன் மூலமாக ஒரு வசதி வாய்ப்புடையவராக ஆகிவிட்டார், நல்லா உழைத்தார், வசதியாக ஆகிவிட்டார், சிறு வியாபாரி தான், நல்ல உழைத்ததன் காரணமாக ஜகாத்து ஜகாத் ஜகாத்தின் பக்கம் தேவையற்றவராக ஆகிவிட்டார், கனியாக வசதி உடையவராக ஆகிவிட்டார். அல்லது மாத்த தாஃபிஉ, அல்லது ஜகாத் கொடுப்போர் இறந்து விட்டால், ஒஃபாத் ஆகிவிட்டால், அல்லது நகாச மாலுஹு அனின் நிசாபி, எந்த ஒரு நிசாப் குறிப்பிட்ட அளவை தொட்டும் அவருடைய பொருளாதாரம், அந்த ஜகாத் கொடுப்பவருடைய ஹூடி தமீர் அந்த தாஃபிஉ, ஜகாத் கொடுப்பவருடைய அந்த பொருளாதாரம் குறைந்து விட்டால், அனி நிசாபி குறிப்பிட்ட அந்த நிசாப் அளவை விட்டும். உதாரணமாக ஒட்டகமாக இருந்தால் 5 இருந்துச்சு, அது பிறகு குறைஞ்சிருச்சு. இப்போ என்ன செய்கிறது? திடீர்னு குறைஞ்சிருச்சு. 7 மாதமாக இருந்துச்சு 5 ஒட்டகம், 7 மாதமாக இருந்துச்சு 30 மாடு இருந்துச்சு, குறைஞ்சிருச்சு. அல்லது 85 கிராம் 7 மாதம் இருந்துச்சு, 8வது மாதம் 80 கிராம் ஆயிடுச்சு. இப்போ இப்படி குறைந்து விட்டால் பிஅக்ஸர மினல் முஅஜ்ஜலின் காரணமாக அவருடைய பொருளாதாரம் அதிகத்தை கொண்டு குறைந்து விட்டால், அதிகமானதை கொண்டு, நான் சொன்னேன் இல்லையா அந்த அளவு, இப்போ சொன்ன விளக்கம்ல. அப்போ முஅஜ்ஜலிலிருந்து முஅஜ்ஜலாக கொடுக்கணும்னா அதிலிருந்து அதிகமான வஸ்துக்கள் குறைந்து விட்டால்னா முஅஜ்ஜலாக கொடுக்கணும்னா அது முடியாது. முஅஜ்ஜலாக கொடுப்பதிலிருந்து அதிகமானதை கொண்டு குறைந்து விட்டால், அவர் முழுமையாக இருந்தால்தான் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்கலாம். இல்லாட்டி அந்த முஅஜ்ஜல் சீக்கிரமாக தீவிரப்படுத்துதல் என்ற அந்த நிலை ஏற்படாது. உலவு பிபைஇன், அல்லது கொடுக்கல் வாங்குவதின் வியாபாரத்தை கொண்டு ஆகியிருந்தாலும் சரி அந்த குறைவு. வலவு கான மாலுஹு வலவு
ஒலவுக்கான நக்சு மாலிஹி பிபைஇன் அப்படின்னு வச்சுக்கலாம் சூரத்தை. அவருடைய பொருளாதாரம் ஜக்காத் கொடுப்பவருடைய பொருளாதாரம் வியாபாரம் செய்வதை கொண்டு அவருடைய பொருளாதாரம் ஜக்காத்தினுடைய அந்த அளவை விட குறைந்தாலும் சரி. வசூலியா ஹாலியா என்ன குறைந்திருது, உதாரணமாக 40 ஆடு இருந்துச்சு, அது ஒரு ஆட்டை என்ன செஞ்சுட்டாரு, வியாபாரத்தை தூக்கி போட்டார். அல்லது 85 கிராம் தங்கம் இருந்துச்சு, நிசாப் அளவு 5 கிராம் வியாபாரத்தை தூக்கி போட்டார். இப்படி போடுவதை கொண்டு குறைந்து விட்டால் இப்போ ஜக்காத் முஅஜ்ஜலாக கொடுப்பது கூடாது. பரிபூரணமாக இருந்தால் கொடுக்க முடியும். லம் யகஇல் முஅஜ்ஜலு அனி ஜகாத்தி. இப்பொழுது முஅஜ்ஜலான அந்த ஜக்காத்திற்கு, அந்த ஜக்காத்தை தீவிரப்படுத்தக்கூடிய அந்த ஜக்காத் தீவிரப்படுத்துதல் என்பது நிகழாது. ஜக்காத்தை தொட்டும் தீவிரப்படுத்துதல் என்பது நிகழாது. அது தீவிரமாக ஜக்காத் கொடுக்க முடியாது. சரி, இப்போ அடுத்து ஒரு மசாலா பேசுறாங்க. என்ன அப்படின்னா, ஒருவர் தீவிரமாக ஜக்காத் கொடுத்துட்டாரு, இவரும் தீவிரமாக கொடுத்துட்டாரு. நான் கொடுக்கும்போது சொன்னார், இது என்னுடைய ஜக்காத்து, நான் கொஞ்சம் முன்னாடியே தந்துடுறேன்பா, நான் வெளியூருக்கு போகிறேன், வெளிநாடுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தீவிரமாக கொடுத்தாரு. அதுக்கு பிறகு தான் புரிஞ்சு, ஆஹா, நம்ம இன்னும் ஒரு மாதம் போயிருந்தா அவருக்கு இன்னொரு கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துருக்கலாமே, ஏன்னா லாபம் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த சூரத் முஅஜ்ஜலுங்கிற அந்த நினைவு அவருக்கு தெளிவாக ஆனால், இப்போ என்ன செய்யலாம்னா, அந்த ஜக்காத் யார்கிட்ட கொடுத்தாலும் அந்த ஏழைகிட்ட சொல்லலாம், எப்பா நீ நீ கொடுத்ததை கொடுத்துரு, நான் வேகமாக தீவிரமாக கொடுத்துட்டேன், அவருக்கு தேவையாக ஆகுது. என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல ஜக்காத் கொடுத்துட்டாரு, ஆனாலும் அவருக்கு தேவையுடைய அவருக்கு ஒரு தேவை வருது, கொஞ்சம் பொருளாதாரம் குறைவு நிலை ஏற்படுது. இப்போ அவருக்கு நம்ம வேகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு, ஏன்னா அவருடைய மசலிகத்துக்காண்டி. இப்போ என்ன செய்யலாம், திருப்பி கேட்கலாம். அந்த பொருள் அப்படியே இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம், அவர் என்ன செய்யலாம், அதை அப்படியே திருப்பி கொடுக்கலாம். அந்த பொருளோட சேர்ந்த வஸ்துக்களை, உதாரணம் மாடு வச்சுருந்தார், பால் கறந்தார், நெய் எல்லாம் அதில் நெய்யெல்லாம் என்ன செஞ்சார் அதோடு இருந்துச்சுன்னா, அப்போ நெய்யோடு அவர் வாபஸ் வாங்கிக்கிறார். சரி, அவர் திருப்பி கேட்கும்போது அந்த முஅஜ்ஜலான ஜக்காத்து அவர் தெரியாமல் மறந்து கொடுத்துட்டார். நான் வேகமாக கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டார், ஆனால் மறந்து கொடுத்துட்டார். அந்த மாதம் முடிவதற்கு முன்னால் கொஞ்சம் தீவிரமாக கொடுத்துட்டார் அப்படிங்கிறது பின்னாடி நினைவு வருது. நினைவு வந்தால் என்ன செய்கிறது, அதான் இப்போ சூரத் மசாலா. இப்போ அதைத்தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆசிரியர்கள். அப்போ என்ன செய்யலாம், அந்த பொருள் அழிந்து விட்டால் அவரிடத்துல இல்லை, அவர் கொடுத்த ஆடு அல்லது அவர் கொடுத்த அந்த வஸ்து, உதாரணம் உணவு பொருள் இருக்குது, அது கெட்டு விட்டால் இப்போ என்ன பண்ணுறது, இப்போ அவ்வளோதான், அதற்கு பகரத்தை வாங்கிக்கிடுவார் அந்த ஏழையிடமிருந்து. ஏன்னா அவர் மறந்து கொடுத்துட்டார், தீவிரமாக கொடுத்துட்டார், அதனால் அப்படிங்கிற சூரத்தை கூட இதில் வச்சுக்கலாம். அதான் சொல்ல வர்றாங்க. இப்போ வயஸ்தரித்தஹு வயஸ்தரித்துஹு வயஸ்தரித்துஹு இன் பையன அன்னஹு முஅஜ்ஜலுன். இப்போ ஒரு சூரத்தை ஹால சொல்கிறாங்க. எஸ்தரித்தஹு எஸ்தரித்துஹு, அந்த ஜக்காத் கொடுப்பவர் திருப்பி தேடலாம். ஹூ, அந்த ஏழையிடம், ஃபக்கீரிடம், கூடிய தமீர் அந்த ஃபக்கீரிடம் தேடலாம். இன் பையன அன்னஹு முஅஜ்ஜலுன், அந்த ஜக்காத் அன்னஹூன அவர் கொடுத்த அந்த ஜக்காத் முஅஜ்ஜலான ஜக்காத் என்று அஹ், அஹ், தே- வெ- வெ- அஹ், அதாவது தெளிவாக தெரிந்தால், பையனான தெளிவாக தெரிந்தால், ஏன்னா தெளிவாக அவர் தெரிந்தால் இப்போ என்ன செய்யலாம், அவரிடத்துல அல்லது பயான் செய்தார், அன்னஹு முஅஜ்ஜலுன்கிற அந்த ஜக்காத் கொடுக்கப்படக்கூடிய ஜக்காத்திற்கு முஅஜ்ஜலான ஜக்காத் என்று ஏற்கனவே அவர் பயான் செய்திருந்தால், தெளிவாக சொல்லியிருந்தால் அதை என்ன செய்யலாம், திருப்பி தேடலாம், அப்படி வச்சுக்கலாம். இன் பையன, அப்போ ஏற்கனவே தெளிவாக சொல்லி தான் கொடுத்தார், இது நான் முஅஜ்ஜலான ஜக்காத், சீக்கிரமாக இந்த ஜக்காத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் என்ன செஞ்சார், கொடுத்தாருன்னு சொல்லி திருப்பி கேட்கலாம். சரி, கேட்டுக்கலாம், ஏதோ ஒரு அவருக்கு தேவை வந்துச்சு அதனால் கேட்குறாரு. ஏன்னா இன்கான பாக்கியன், அவர் தேடும் பொழுது அந்த ஜக்காத்துடைய பொருள் இருக்குது, முஅஜ்ஜலான அந்த பொருள், சீக்கிரமாக கொடுத்த அந்த ஜக்காத்துடைய பொருள், உதாரணமாக உணவாக இருந்தால் தானியங்களாக இருந்தால் தானியம், கோதுமை, அரிசி, அல்லது ஆடு மாடுகளாக இருந்தால் தங்கமாக இருந்தால் தங்கம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் 5 உட்பொருள்களில். அதில் அப்படி பக்காவாக நிலைத்திருந்தால், இன்கான பாக்கியன், ஜக்காத் தீவிரமாக கொடுக்கப்பட்ட அந்த பொருள் அப்படி நிலைத்திருந்தால், ரத்தஹு பிசியாதத்திகள் முத்தசலத்தி, ஆனால் முத்தசலான அந்த ஜக்காத் கொடுத்த தீவிரமாக அந்த பொருளோடு சேர்ந்த அதனுடைய அதிகமான அந்த ஜக்காத்தினுடைய பொருளோடு சேர்ந்த அதனுடைய ஜக்காத்தினுடைய பொருளினுடைய அதிகத்தை கொண்டு அந்த ஏழையானவர் அதை திருப்பி கொடுக்க வேண்டும். பிராக்கெட்டில் போட்டிருக்கிறாங்க, கஸ்தமணி, உதாரணமாக நெய்யை போல, மாடு கொடுத்திருந்தார் ஜக்காத்தாக, அந்த மாட்டிலிருந்து பாலை கறந்து நெய்யாக ஆக்கி வச்சிருந்தார், திருப்பி கேட்கும்போது நெய்யையும் சேர்த்து கொடுக்கணும். உதாரணமாக அந்த நெய்யை 1 கிலோ 2 கிலோ இருந்துச்சுன்னா
உதாரணமாக ஒருவர் 60 மாட்டுக்கு 2 மாட்டை கொடுத்தாரு. அது மாதிரி 90 மாட்டுக்கு 3 மாடை கொடுத்துருந்தார். இப்போ அவருக்கு லாபம் தானே, நீ நிறைய இருக்கும். அது மாதிரி லல் முன்ஃபசிலத்தில் கல் வரதி. முன்ஃபசிலை திருப்பி கொடுக்க தேவையில்லை. அதாவது லா ரத்தஹு பிசியாதத்திகள் முன்ஃபசிலத்தி, அந்த ஏழ்மையானவருடைய ஜக்காத், ஏழ்மையானவர் அவருடைய அதிகமான அந்த ஜக்காத் கொடுக்கப்பட்ட, அந்த தீவிரமாக கொடுக்கப்பட்ட அந்த அந்த பொருளிலிருந்து பிரிந்து வந்த அந்த அதிகத்தை கொண்டு அவர் திருப்பி அந்த ஏழை திருப்பி கொடுக்க வேண்டாம். கல் வலது, உதாரணமாக ஆடாக இருந்தால் ஆடு குட்டி போட்டா அந்த அந்த ஆட்டினுடைய குட்டியை போல, அப்போ அதுக்கு அது நம்மளாம் திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி ஆசிரியர் அவர்கள் தெளிவாக பேசுகிறார்கள். ஆக இப்பாடத்தில் அவு நகச மாலுஹு அனின் நிசாபி பி அக்தர மினல் முஅஜ்ஜலி என்ற இந்த நிலை இருக்குது. அதாவது அவருடைய பொருளாதாரம் நிசாபினுடைய அந்த குறிப்பிட்ட அளவில் அதிகமானது வந்து குறைந்து விட்டால், அதிகமானது குறைந்து விட்டால் என்று சொன்னால், மினல் முஅஜ்ஜலி தீவிரமாக கொடுப்பதிலிருந்து அதிகத்தை கொண்டு அதிகமான ஒரு அளவிற்கு அவருடைய நிசாபை திட்டம். உதாரணமாக குறிப்பிட்ட அளவு ஆடுல 40 அப்படின்னா, ஆடுல ஒரு ஆடு கம்மியாக இருந்தா, உதாரணமாக 39 அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் அதிகமா உதாரணமாக 38, 37, 35 இந்த மாதிரி அதிகம் குறைந்திருந்தால், அதிகத்தை கொண்டு நிசாபினுடைய அளவை விட என அவருடைய பொருளாதாரம் குறைந்து விட்டால் தீவிரமாக கொடுப்பதிலிருந்து, அப்படிங்கிற அந்த விளக்கத்தை வச்சுக்கணும். நான் அந்த இடத்துல நான் பாடம் நடத்தக்கூடிய ஸ்பீடில் ஒன்று குறைந்திருந்தாலும் 40 ஒரு ஆடு குறைந்திருந்தாலும் ஜக்காத் கூடாது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வச்சுட்டேன். அதில் இந்த கடைசி வீடியோவில் அதை அதை அந்த இடத்துல அதை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி இந்த கடைசி வீடியோவாக அதை நான் சொல்லிக்கொண்டு இப்பாடத்தை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.